ஏன்டா இங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்காதீங்க. நான் பிக்மி ஓடுறது தானே. இப்போ ஒரு ஹயர் ஒன்று வந்தது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே இங்கே வந்தது. அப்போ கொண்டு வந்து விட்டுட்டு நான் திருப்பி போக போகிறேன். நான் பிறந்தது வந்து ஊராத்துறை தான். ஸோ அதோட இது நான் 29 வயசாகுது. ஆனால் இது வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. அப்போ நான் இறங்குதுறை என்று நோஞ்சி வலிக்கிட்டு இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல் மணலை ஏற்றி கொண்டு இருக்காங்க. காரதீவு போகிற இந்த பாதைன்னு சொல்லுவாங்க, சின்ன பாதை. இது மாதிரி நைனாதில் இருக்கிறது வந்து பெரிய பாதை, இது வந்து சின்ன பாதை. 40 கோசிங்கின்னு போட்டு போயிட்டு இருக்கு. இது வந்து இங்க பாலத்துக்கு வருது. வெல்கம் பேக் டு SNB vlog. நான் பிரசன்னா. இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊராத்துறையிலேண்ட வந்து அனலதிபுர இறங்குதுறையில் தான் வந்து நிற்கிறேன். ஏன்டா இங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்காதீங்க. நான் பிக்மி ஓடுறது தானே. இப்போ ஒரு ஹயர் ஒன்று வந்தது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே இங்கே வந்தது. அப்போ கொண்டு வந்து விட்டுட்டு நான் திருப்பி போக போகிறேன். நான் பிறந்தது வந்து ஊராத்துறை தான். ஸோ அதோட இது நான் 29 வயசாகுது. ஆனால் இது வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. அப்போ நான் இந்த இடத்தை நோம்பலாக காட்டி கொண்டு போவோம்னு சொல்லி உங்களுக்கும். எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து வீடியோக்குள்ளே தெரிவிங்க. தொடர்ந்து நான் உங்களுக்கு நோம்பலாக காட்டி கொண்டு போகிறேன். வந்து நான் தானே இப்போ நோம்பலாக இந்த இடத்தையும் காட்டி கொண்டு அப்படியே யாழ்ப்பாணம் டவுனுக்கு போக போகிறேன். இதான் வந்து ஊராத்துறையிலேருந்து அனலதி போகிற இறங்குதுறை என்று நோஞ்சி வலிக்கிட்டு இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல் மணலை ஏற்றி கொண்டு இருக்காங்க. இந்த லேண்ட் மாஸ்டர்ல இருந்து அங்கால இருந்து வந்து இறக்கி போட்டு இதில் பேக்காக கட்டி ஏற்றி அங்கே அனலதை கொண்டு போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களை ஏற்றி கொண்டு போகிற போட். இது நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து நயினாதீவு. கண்டிப்பாக அந்த இடத்தையும் போயிட்டு நான் எபிசோட் 1, 2, 3 போட்டுக்கொண்டே இருப்பேன். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். லோஞ்சி வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கு. நயனாதைக்கும் இப்படித்தான், இதே போலதான். இங்கே ஊராத்துறையிலேருந்து குருவேட்டான் போய் போகணும். இது வந்து ஊராத்துறையிலேருந்து அனலதி போகிறது. கண்டிப்பா அனலதிக்கும் ஒரு நாளைக்கு விசிட் பண்ணுவோம். ஃபெஸ்ட்டுக்கு நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து நயனாதீவு. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு விளாக் போடுவேன். ஸோ தொடர்ந்து அதே மாதிரி நிறைய தீவுகளுக்கு போக இருக்கிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நான் அப்படியே நான் போகிற வழியில் ஊராத்துறையும் காட்டிக்கொண்டு அப்படியே நான் ஜாழ்ப்பாணம் டவுனுக்கு போக போகிறேன். ஓகே, தொடர்ந்து பார்க்கலாம் அப்படியே போயிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் செய்த படகுகளும் இருக்குது. ரோலர் மாதிரி சின்ன சின்ன ரோலர்லாம் இருக்குது. பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்கு. அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஏதோ ஒன்று அன்றைக்கு ஒரு ஃபயர் ஒன்று கிடைச்சபடியா இந்த இடத்த அப்படியே காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நான் பிக்னி வர்றபடியா எனக்கும் ப்ளாக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. அப்படியே இந்த சந்தர்ப்பத்தில் இதையும் அப்படியே உங்களை காட்டி கொண்டு போக முடியும்.
நான் அப்படியே அந்த வியூவை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, அப்படியே வலிக்கிடுவோம். ஓகே, நான் வலிக்கிட்டேன். அப்படியே போயிட்டு சில சில இடங்களை காட்டிட்டு போறேன் உங்களுக்கு. இங்க வாரத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டிக்னிக்கு பைக்குக்கு வந்து 1250 அப்படி மாதிரி வருது. பாத்தீங்கன்னு சொன்னா இதுலதான் அந்த கல்லெல்லாம் மண்ணெல்லாம் பறிச்சு போட்டு பேக்ல கட்டி போட்ல ஏத்தி கொண்டு போறாங்க. ஃபுல்லா சுத்தி வர இந்த இடம் வந்து காடு மாதிரி தான் இருக்கு. 2 சைட்டுக்கு ஃபுல்லா 2 சைட்டும் காடு மாதிரி தான் இருக்கு. இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குது, கோயிலையும் காட்டுறது. இதுல பாத்தீங்கன்னா கோயில் ஒன்று இருக்குது. ஆனா இந்த ரோட்டு வேற ஃபுல்லா சுத்தி வர காடு தான். 2 சைடுக்கும் காடு மாதிரி தான் இருக்கு ஃபுல்லா. பாத்தீங்கன்னா ஃபுல்லா 2 சைடும் காடு மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் பெஸ்ட்டுக்கு முதல் ஆக்கள் இருந்திருக்காங்க. மதில் பழைய வீடுகள் எல்லாம் இருக்குது, எனக்கு தெரியல. ஆனா இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. அந்த யுத்தம் நடந்த அப்படியே எதுவும் இடம்பெயர்ந்து போய் அப்படியே எல்லாரும் வெளிநாட்டு போயிட்டாங்களோ என்னன்னு தெரியல. ஆனா சுத்தி வர அந்த பத்தைகளும், ஆனா பழைய வீடுகள் எல்லாம் இந்த பத்தைகளே இருக்குது. பாருங்க, இந்த இதுல ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. அப்படியே பாருங்க, இதுல மதில் ஒன்று இருக்குது. இந்த இது ஒரு நம்பர் ஒன்று இருக்குது, இதுல ஒரு மதில் ஒன்று இருக்குது. ஆனா சுத்தி வர 2 சைடும் ஒரு காடு மாதிரி தான் இருக்கு, பத்தையல் மாதிரி இருக்குது. இந்த இதுல நாங்கள் கோயில் ஒன்று இருக்குது. இந்த பாருங்க, இந்த வீடு ஒன்று இருக்கு பாருங்க. வீடெல்லாம் இந்த சைட்டுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது. அங்காலே நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது. இப்படி இப்படி இந்த கிணறு ஒன்று இருக்குதுல்ல, பாருங்க. அப்படியே எங்காலயம் டொய்லெட் வீடுகள்ல இருந்ததுக்குரிய இதெல்லாம் இருக்குது. இந்த இதுலயே ஒரு வீடு ஒன்று இருக்குது, ஸ்கூல் ஒன்று இருக்குது. இங்காலயம் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 1050 வீதி என்று ஒன்று இருக்கு பாருங்க. இதாலதான் அந்த ஜெட்டி அடிக்கு போகணும், இந்த இறங்குதுறைக்கு. இப்ப நான் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே போயிட்டு அப்படியே நேரா போக வேண்டியது. கேணி ஒன்று இருக்குது. இதுதான் ஊர்காவல்துறை பிரதேச சபை தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோயில்னு தான் நினைக்கிறேன். உமாதேவியரும் சிவபெருமான் இருக்கீங்க தெரியல. தெரிஞ்சவங்க இதுல டேங்க் ஒன்று இருக்கு. அப்படியே அப்படியே தொடர்ந்து காட்டி கொண்டு போறேன். உங்களுக்கு இந்த இடங்கள் தெரியும்னு சொன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஊர்காவல்துறை பொது நூலகம். இது ஊர்காவல்துறை பொது நூலகம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது. அப்படியே வீடியோ காட்டி கொண்டு போறேன் பாருங்க. தெரிஞ்ச இடங்கள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பஸ் வந்து ஒன்று இருக்குது. இது ஊர்காவல்துறை சித்த மருந்தகம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது.
புனித பரலோக அன்னையே வாழ்க்கைன்னு போட்டிருக்கு. நோம்பலா காட்டி கொண்டு போறேன். உள்ள எல்லாம் போறதுக்கு டைம் இல்லை, நான் போகணும் டவுனுக்கு. நோம்பலா காட்டி கொண்டு போறேன் பாருங்க. என்னோட தலையோட பாட்டை போட்டு இப்படி சந்திக்கு வந்துட்டோம். அப்படியே ஒலிக்கிட போறோம். இதனால அப்படியே நேரா போனா சரி, அப்படியே யாழ்ப்பாணம் போறதா. பாட்டு போட்டிருக்காங்க, காப்பிரைட் வர போகுது. சீனா காரதீவு போற இந்த பாதைன்னு சொல்லுவாங்க, சின்ன பாதை. இது மாதிரி நயனாதுல இருக்கிறது வந்து பெரிய பாதை, இது வந்து சின்ன பாதை. 40 கோசிங்கின்னு போட்டு போயிட்டு வருது. இது வந்து இங்க பாலத்துக்கு வருது. இதுலதான் போய் வந்து கொண்டிருக்காங்க. இது வந்து ஊராத்துறை டவுன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அந்த வந்த இடத்துல அப்படியே காட்டி கொண்டு போவோம்னு சொல்லி இதையும் காட்டி கொண்டு போவோம். ஊர்காவத்துறை டவுன் வந்து இப்படித்தான் இருக்குது. சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்கு, ஃபுட் சிட்டி ஒன்று இருக்குதுல. இனி அப்படியே ஒலிக்கிடுவோம். நேர போனா அப்படியே யாழ்ப்பாணம். காவலூர் புனித வளனார் ஆலய நூற்றாண்டு விழா அந்த போட்டிருக்காங்க, போர்ட் போட்டிருக்காங்க. அப்படியே ஒலிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போனால் யாழ்ப்பாணம் 19 கிலோமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் வேலை போகுது. இங்கே வந்து நான் கனகாலம் ஆகுது. மாமா ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் டிரைவராக வேலை செஞ்சவர். அப்போ நான் சின்ன வயசுல ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவ்வளோ காலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் இன்றைக்கு வாரேன். இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வந்து கூட்டி தான் கிடக்குது. ரெண்டு சைட்டும் பாத்தீங்கன்னா காடு மாதிரி தான் இருக்குது. நிறைய வீடுகள் இருக்கு, பாலடைஞ்ச வீடுகள் இருக்குது. நிறைய பேர் இந்த பிரச்சனை ப்ராப்பர்ட்டி எல்லாரும் போய் அங்காலேயே செட்டில் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஒரு அழகான இடம் உண்டு இந்த இடம். கன நாள் வரணும்னு ஆசை. நான் இன்றைக்கு ஒரு ஹயர் வந்தபடியே அப்படியே வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு பாருங்க ரெண்டு சைட்டு. சில இடங்கள்ல வந்து ஆக்கள் இருக்காங்க, சில வீடுகள் கூட்டி தான் கிடக்கு. கோயில தோட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆக்கள் இருக்காங்க. சில இடங்கள் வந்து ஆக்கள் இல்லை, மற்றபடி எல்லா வீடுகளும் சும்மா தான் இருக்கு. இதுல ஒரு பஸ் போட் வந்து இருக்குது. இதுலயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. வேலையை காட்டி கொண்டு போறேன். பாருங்க மக்களே, அப்படியே இதோட வீடியோ இந்த ஊராத்துல இருந்து ஊராத்துல தாண்டி வந்துட்டோம். இந்த பிளேஸ்களையும் காட்டி கொண்டு போறோம். ஒரு அழகான கிளைமேட்டா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு.
சுத்தி வர மரங்கள், மழை தண்ணீரோட சேர்ந்து இந்த தண்ணீர் இயற்கையான ஒரு இடமா இருக்கு இந்த இடம். இங்கால கோயில் ஒன்று, குட்டி கோயில் ஒன்று இருக்குது. எண்டுக்கு வந்துட்டேன், நாங்கள் இங்க உரத்துறை தாண்டி வந்துட்டேன் நான். இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஓகே உறவுகளே, இதோட வீடியோவை முடிச்சு கொள்றேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கீழே தெரிவிங்க. இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.